நேற்று நடைபெற்ற சபாவின் 17வது சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்கிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் டிஏபி கட்சி தோல்வி அடைந்திருப்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் இதன் மூலம் பாடம் கற்றுக்கொண்டிருப்பதாகவும் டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான அந்தோனிலோக் தெரிவித்துள்ளார். சபாவின் 17வது மாநிலங்களவை சட்டமன்ற தேர்தலில் 8 சட்டமன்றங்களில் போட்டியிட்ட டிஏபி கட்சி அனைத்து இடங்களிலும் தோல்வி அடைந்தாலும் சபாவில் டிஏபி கட்சிக்கு 2 நாடாளுமன்றங்கள் கைவசம் இருப்பதால் தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களை டிஏபி முன்னெடுக்கும் என்று அந்தோனிலோக் தெரிவித்தார். சபாவின் தேர்தலில் இருந்து டிஏபி கட்சி தேர்தல் பாடத்தை கற்றுக்கொள்வதாகவும் டிஏபியின் பலவீனங்களை கண்டறிந்து சீர்படுத்தும் பொறுப்பையும் கட்சியின் பொதுச் செயலாளர் எனும் முறையில் தாம் கொண்டிருப்பதாகவும் அந்தோனிலோக் கூறினார். மக்களின் இந்த முடிவை சபா மாநில டிஏபி ஏற்பதாகவும் அடுத்த கட்டமாக டிஏபி கட்சியில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த முக்கிய முடிவுகளை தாம் எடுக்கவிருப்பதாகவும் அந்தோனிலோக் கூறினார். கிள்ளானில் வாகனத்தில் அமர்ந்திருந்த ஆடவர் மீது துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தப்பட்டதன் பின்னணியில் காவல்துறையின் நடவடிக்கைகள் ஏதும் இல்லை என்று ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ சசாலி ககார் இன்று விளக்கம் அளித்துள்ளார். முன்னதாக காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபரை துப்பாக்கியால் சுட்டதாக வெளிவந்த செய்தி வெறும் வதந்தி என்று தென்கிள்ளான் மாவட்ட காவல்துறை தலைவர் தெரிவித்திருந்ததை அடுத்து கிள்ளானில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். நேற்று இரவு 8:35 மணி அளவில் கிள்ளானில் உள்ள தமான் மெஸ்ரா இண்டா குடியிருப்பு சாலையில் இந்த துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் தென்கிள்ளான் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக டத்தோ சசாலி ககார் கூறினார். தனிநபர் மீது ஒரு கும்பல் துப்பாக்கிச்சூடு தாக்குதலை நிகழ்த்தியிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டத்தோ சசாலி ககார் கூறினார். நேற்று நடைபெற்று முடிந்த சபா மாநிலத்தின் 17வது சட்டமன்ற தேர்தல் முடிவுகளால் பல அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழந்திருப்பது மக்கள் அரசியல்வாதிகளின் மீதான நம்பிக்கையை இழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக டிஏபி கட்சி போட்டியிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு சட்டமன்றத்தில் கூட வெற்றி பெறாமல் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது. பிகேஆர் போட்டியிட்ட 12 சட்டமன்றங்களில் ஒரு சட்டமன்றத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. பரிகாத்தான் கூட்டணி 42 சட்டமன்றங்களில் போட்டியிட்டும் ஒரு சட்டமன்றத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. சபாவின் 17வது மாநிலங்களவை சட்டமன்ற தேர்தலில் 73 சட்டமன்றத்திற்கு பல்வேறு கட்சிகளில் இருந்து மொத்தம் 600 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் மொத்தம் 389 வேட்பாளர்கள் குறைந்தபட்ச வாக்குகளை கூட பெறாமல் தங்கள் டெபாசிட்டை இழந்துள்ளனர். சபா மட்டுமின்றி இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் அதிகமான வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழந்திருப்பது இதுவே முதல் முறை என்ற போதிலும் இது மக்கள் அரசியல்வாதிகள் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையின்மையை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது. சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்து வேலை செய்து வந்த 92 வெளிநாட்டினர் நேற்று ஜொகூர் தம்போயில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை 4 மணிக்கு தம்போயில் உள்ள வணிக கடைகளிலும் சாலையோர கடைகளிலும் ஜொகூர் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் மொத்தம் 92 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்தோ முகமது ரோஸ்லி டாருஸ் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா, இந்தியா, மியான்மர், இந்தோனேசியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் போலி பாஸ்போர்ட்டுகளை பயன்படுத்தி வருவதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜொகூர் தம்போய் இண்டா பகுதியில் வெளிநாட்டினரின் நடமாட்டம் அதிகமாக இருந்த நிலையில் ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை ஓப்ஸ் செலேரா, ஓப்ஸ் லாஞ்சா, ஓப்ஸ் மாஹிர், ஓப்ஸ் சாப்பு, ஓப்ஸ் பிந்து என 5 தனிப்படைகள் அமைத்து ஜொகூர் முழுமையாக சோதனையை மேற்கொண்டு வருவதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்தோ முகமது ரோஸ்லி டாருஸ் கூறினார். பிகேஆர் கட்சி சபா மாநில சட்டமன்ற தேர்தலில் சந்தித்திருக்கும் தோல்விக்கு பொறுப்பேற்பதாக பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவர் நூருல் இஸ்ஸா அன்வார் தெரிவித்துள்ளார். வளமான பிகேஆர் கட்சிக்கு தேர்தலில் வெற்றிகளை மட்டுமே பரிசாக அளித்த மக்கள் தற்போது தோல்வியை பாடமாக அளித்துள்ளார்கள் என்றாலும் பிகேஆர் கட்சி முழுமையாக அந்த பாடத்தை ஏற்பதாக நூருல் இஸ்ஸா அன்வார் கூறினார். சபாவில் பிகேஆர் கட்சி மேலும் நம்பிக்கையை விதைக்க வேண்டிய பொறுப்பை கொண்டிருப்பதாகவும் களத்தில் மக்களுடன் பிகேஆர் கட்சி என்றும் இருக்கும் என்றும் அவர் கூறினார்.
இந்த பயணம் முடியவில்லை என்று தெரிவித்த அவர், வெற்றியின் ருசியை அறிந்த பிகேஆர் தற்போது தோல்வியின் கசப்பையும் அறியும் காலமாக இதை கருதுவதாக நூருல் இசா தெரிவித்தார். மேலும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும்படியும் தொடர்ந்து சபாவில் பிகேஆர் கட்சி வலுப்பெற முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவரும் சபா மாநில தேர்தல் வியூக குழு தலைவருமான நூருல் இசா அன்வார் கூறினார். மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து செயல்படும் கழகமான தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் தேர்தல் கடந்த நவம்பர் 28 நெகிரி செம்பிலானில் நடைபெற்றது. 2025 ஆண்டு முதல் 2027 ஆண்டுக்கான நிர்வாக தேர்தலில் ஸ்லிம் ரிவர் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனி சுப்பையா தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவராக வெற்றி பெற்றார். துணைத் தலைவராக ஜொகூரின் கந்துமான் சா தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் டோம்னிக் சவரிமுத்து பொறுப்பேற்றார். தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் செயலாளராக நெகிரி செம்பிலானைச் சேர்ந்த சிவக்குமார் வெள்ளசாமி பொறுப்பேற்ற நிலையில் பொருளாளராக மலாக்கா அலோர்காஜா தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் பார்வதி ஆறுமுகம் பொறுப்பேற்றார். இந்த புதிய நிர்வாகம் 2025 ஆண்டு முதல் 2027 ஆண்டு வரையில் பொறுப்பில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகரில் உள்ள உணவகங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் சட்டவிரோதமாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 84 வெளிநாட்டினரை கைது செய்துள்ளதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. குடிநுழைவுத்துறை, உள்நாட்டு வாழ்க்கை செலவின அமைச்சு, பதிவுத்துறை, நிறுவன ஆணையம் ஆகிய அரசு துறைகளின் கூட்டு முயற்சியில் தலைநகரின் புக்கிட் பின்தாங் பகுதியில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகமான டிபிகேயில் தெரிவித்துள்ளது. முறையான சுகாதாரத்தை கொண்டிருக்காத 2 உணவகங்களை மூடியதாகவும் சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்தியதற்காக 6 நிறுவனங்களுக்கு 26 சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. 50க்கும் மேற்பட்ட உணவகங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 115 வெளிநாட்டினரை ஆய்வு செய்ததாகவும் பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், மியான்மர், ஏமன், இந்தோனேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 84 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. சுக்காய் தமன் ரக்கெட் பிஸ்தாரி கட்டடம் ஒன்றில் திடீரென வீசிய புயலில் 5 வீடுகளின் கூரைகள் சேதமடைந்தன. நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் தெளிவான வானிலையின் போது எதிர்பாரா விதமாக ஏற்பட்ட புயல் குடியிருப்பாளர்களை பீதி அடைய செய்ததாக கிராம மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு குழுவின் தலைவர் முகமது கிட்சார் முகமது நூர் தெரிவித்தார். பலத்த காற்றினால் 5 வீடுகளின் கூரைகள் சேதமடைந்ததாக தகவல்கள் கிடைத்ததை அவர் உறுதிப்படுத்தினார். கடல் புயல் இப்பகுதியில் பொதுவானவை என்றும் கடந்த காலங்களில் இதே போன்ற புயல்களால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் முகமது கிட்சார் குறிப்பிட்டார். இந்த சம்பவத்தில் வீட்டு உடைமைகளுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.